Sukubai Golden Jubilee Celebration. பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் பொன்மொழியை உண்மையாக்கும் விதமாக கற்றவர்க்கு மட்டுமல்ல, நேர்மையாக கடினமாக உழைப்பவர்க்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக ஒரு தனி மனிதனால் தன்னம்பிக்கையுடன் பெரும் சாம்ராஜ்யமாக உருவாக்கப்பட்டு அரை நூற்றாண்டு கண்ட ஓர் ஒப்பற்ற நிறுவனத்தின் சரித்திர கதை. முதலில் மத்திய கிழக்கு ஆசியாவில் முகலாய பேரரசர்களின் போர் வீரர்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரியாணி. இன்று உலகெங்கிலும் உள்ள பெரும்பான்மையான மக்களால் விரும்பி உண்ணப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. பிரியாணி அது வெறும் பெயர் அல்ல, மக்களின் உணர்வில் கலந்த உணவு. அத்தகைய உணவை எல்லாருக்கும் எல்லாமும் என்பதற்கேற்ப முன்பே நம் தமிழ்நாட்டின் சிங்கார சென்னையில் அனைத்து தரப்பு மக்களும் ருசிக்கும் வகையில் பிரியாணி தயாரித்து விருந்து படைத்தவர் திரு அப்துல் காதர் என்கிற சுக்குபாய் அவர்கள். நாகப்பட்டினத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த திரு அப்துல் காதர் பிறந்த ஊரை விட்டு 1970 ஆண்டு வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கு பிழப்பு தேடி நடந்தே வந்தார். சென்னை வந்தடைந்த தொடக்கத்தில் சிறு சிறு தொழில்களை செய்ய தொடங்கும் அப்துல் காதர் பாய் பல கட்ட போராட்டத்திற்கு பின் ஆலந்தூரில் சிறிய சுக்கு காப்பி கடையை திறந்தார். செய்வன திறந்தச் செய் என்பதற்கேற்ப தான் ஏற்று நடத்தும் தொழிலை மிகுந்த அர்ப்பணிப்புடனும் நேர்மையாகவும் செய்தார். சுக்கு காப்பி விற்றதால் மக்களால் அன்போடு சுக்குபாய் என அழைக்கப்பட்டார். ஒரு முறை சுக்குபாயினால் தயார் செய்யப்பட்ட பிரியாணியை அவரது நெருங்கிய நண்பரான பள்ளுபாய் சாப்பிட்டு அதில் இருக்கும் ருசியையும் தனித்தன்மையும் கண்டுகொண்டு பிரியாணி கடை வைக்க ஆலோசனை சொல்ல அதை ஏற்று 1975 ஆண்டு அதே ஏரியாவில் சிறிய கீற்றுக்கோட்டையில் பிரியாணி கடையை தொடங்கினார். சுக்குபாயின் கைவண்ணமும் பிரியாணியின் மனமும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. சுக்குபாயின் பிரியாணியை சுவைக்க சென்னையின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் வரத் தொடங்கி வியாபாரம் நல்ல விதமாக நடந்த காலகட்டத்தில்தான் தமிழகம் முழுவதும் கடும் பஞ்சம் ஏற்பட்டு மூலப்பொருட்களின் விலை ஏறத் தொடங்கியது. ஆனால் அந்த நிலையிலும் தன்னை நம்பிய வாடிக்கையாளர்களை ஏமாற்ற மனமின்றி பிரியாணியின் விலையை ஏற்றாமல் பழைய விலைக்கே கொடுத்தார் திரு சுக்குபாய். சுக்குபாயின் கடின உழைப்பும் தொழில் மேல் கொண்ட ஈடுபாடும் நேர்மையும் சென்னை மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து வரும் மக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. இதனால் சுக்குபாய் பிரியாணியின் பெயர் எல்லை கடந்து பரவியது. இந்த நிலையில் 1994 ஆண்டு சுக்குபாயின் மறைவு அமைகிறது. காலத்தின் கட்டாயத்தால் அவரது துணைவியார் திருமதி ஃபாத்திமா பீவி அவர்கள் நிர்வாகத்தை சில காலம் நடத்தி வந்தார். அப்போது சிறுவன் அலிக்கு 15 வயது. தனது நண்பர்களுடன் விளையாட்டாக சுற்றி திரிந்த காலம் அது. காலங்கள் கடக்கின்றன. சுக்குபாய் நிறுவனம் பொருளாதார வீழ்ச்சி அடைகிறது. மேலும் வயது முதிர்வின் காரணமாக திருமதி ஃபாத்திமா பீவி அவர்கள் தன் ஒரே மகனான திரு அப்துல் காதர் அலியிடம் நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்தார். நிர்வாக பொறுப்பேற்ற அலி அவர்கள் சுக்குபாயின் நிறுவனத்தை பெரும் பொருளாதார சுமையிலிருந்து மீட்டெடுக்க தன் தந்தையிடம் உதவி பெற்றவர்களிடம் உதவி கோருகிறார். இதில் திரு அலி அவர்கள் பெற்றது வெறும் ஏமாற்றம் மட்டுமே. அந்த காலகட்டத்தில் திரு அலியை கண்டாலே உறவினர்கள், நட்பு வட்டாரம் மற்றும் பழகியவர்கள் என அனைவரும் ஒதுங்கி சென்றனர். நிற்கதியாய் நின்ற திரு அலி அவர்களுக்கு என்ன செய்வது என புரியாமல் குழம்பி இருந்த நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்துச் சென்றனர். இந்த நிலையில் அவரை நோக்கி பலவிதமான விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்தன. சிலர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சொந்த ஊருக்கே திரும்பும்படி அறிவுரை கூறினர். மிகுந்த மன உளைச்சலில் இருந்த திரு அலி அவர்கள் இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து எல்லா தடைகளையும் தாண்டி கடையை நடத்த தொடங்குகிறார். மக்களிடம் என்றும் குறையாத வரவேற்பையும் ஆதரவையும் காண்கிறார். தான் ஒரு தொழில் முனைவராகி பல பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஆசையும் இந்த பொறுப்பில் தன் பெற்றோரின் கடுமையான உழைப்பையும் உணர்ந்த திரு அலிபாய் அவர்கள் மிகுந்த உள்ளுணர்வோடும் அர்ப்பணிப்போடும் சுக்குபாய் பிரியாணியின் சுவையை உலகெங்கிலும் கொண்டு செல்ல கடுமையாக உழைத்தார். வருடம் 2000 2010 வருடம் வரை 8 ஊழியர்களுடன் மாதம் 6 லட்சம் ரூபாய் வியாபாரம் ஈட்டிய சுக்குபாய் பிரியாணி கடை திரு அலிபாயின் கடின உழைப்பினாலும் திறமையாலும் விருட்சமாக வளரத் தொடங்கியது. தன் தந்தை தொடங்கிய சுக்குபாய் பிரியாணி கடையை உலகெங்கும் விரிவுபடுத்த ஆசை கொண்டு அதன் தொடக்கமாக 2017 ஆலந்தூர் மார்க்கெட் ரோடிலும் 2018
பெருங்குடி, 2019 ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், 2020 மவுண்ட் ரோடில் எனத் தொடங்கி பெரும் நிறுவனமாக வளர்ச்சி பெறும் நேரத்தில் கொரோனா என்னும் கொடூர அரக்கன் உலகை உலுக்கத் தொடங்கினான். கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக பொருட்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றம், மக்கள் வெளியில் வர இயலாத காரணத்தினால் வியாபாரத்தில் தேக்கம் என பெரும் சவாலை சந்தித்தது சுக்குபாய் நிறுவனம். ஏற்கனவே பலவித இன்னல்களை எதிர்கொண்ட திரு அலிபாய் இதையும் எதிர்கொள்ள தயாராகிறார்.